ஒரு வீக்கெண்ட் அதுவுமா பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்பி பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். பிரகாஷ் வேகா நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ். திருப்பூர் வழியாக போகிறாங்க. ஸோ அந்த ரூட் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ரூட்டில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க லொக்கேஷன்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸெல்லாம் பார்த்தாலே பெங்களூர், கர்நாடகாவுக்குள்ளே வந்திருக்கோம். பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட். இன்றைக்கும் இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு பஸ் ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இருக்க பஸ்ஸில் இல்லை, இந்த பக்கம் இருக்க பஸ்ஸில் எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். கர்நாடகாவிலேருந்து ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சியில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே நைட்டு ஒரு வீக்கெண்ட் அதுவுமா பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்பி பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்குங்க, 8 o'clock. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. இன்னொரு 35 minutes இருக்குது. ஸோ மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குங்க பெங்களூரில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மே எண்டு இந்த வீடியோ எப்போ நான் போட போகிறேன்றது எனக்கு தெரில. பட் இந்த மே எண்ட் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வெள்ளமாக இருந்தது. அண்ட் இப்போ அது ஓவர் ஆயிடுச்சு. பட் அந்த மழை கொஞ்சம் இன்னும் இருக்குது. ஸோ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் பஸ்ஸே நான் இன்னும் பார்க்கல, எங்கே உள்ளே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு இனிமேல் தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு பர்மிஷன் கேட்டு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பர்மிஷன் கொடுத்தோடனே விலாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ தாங்க ஒசூர்லேருந்து வந்தேன். ஒசூர்லேருந்து இங்கே வந்து நம்ம பெங்களூர்லேருந்து ஃபுல்லாக சர்வீஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதனால தான் இங்கேயே வந்துட்டேன். அங்கே ஒரு 4:45 கிளம்பிட்டேன் ஈவினிங்கு. இப்போ தான் வந்திருக்கேன் 7:25. இப்போ தான் வந்து இறங்கினேன். ஸோ இது அங்கே நிற்கிறது நம்ம பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், தெரில. போய் கேட்டு பார்ப்போம். சாரி கைஸ், அந்த தூரத்தில் நிற்கிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வண்டி நினச்சேன். பட் இல்லை, அது பழனி வண்டியாமா. ஆனால் சேலம் டிப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பழனி வண்டியும் சரி, பொள்ளாச்சி வண்டியும் சரி, பெங்களூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது சேலம் டிப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. போர்டு இன்னும் போடலையா, சரி என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பழனினாங்க. பொள்ளாச்சி இனிமேல் தான் வருமாமா. சரி வாங்க, அந்த கேப்பில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம். நானும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு 2 ரவுண்டு சுற்றி பார்த்துட்டேங்க. பஸ்ஸை காணோம். மணி 7:52, 8 மணிக்கு பஸ்ஸை காணோம். 8:35 கிளம்புற பழனி வண்டியில் இருக்குது. 8 மணிக்கு கிளம்ப வேண்டிய பொள்ளாச்சி வண்டியை காணோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், பஸ் இன்னும் வந்த மாதிரி தெரில. சரி, ஆஃபீஸில் போய் எதாவது கேட்டு பார்த்துட்டு வரேன். முன்னாடி போய் கேட்டு வந்தேன், பஸ்ஸு கொஞ்சம் லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வர்ற அன்றைக்கி தான் இப்பெல்லாம் நடக்கணுமா? வெயிட் பண்ணுவோங்க. நீ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. மணி 8 தாண்டிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும். நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. பெங்களூர் டு பொள்ளாச்சி டைமு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10. அது ஒரு 10 minutes டிலே ஆகிடுச்சு. பஸ் வந்து ஃப்ரெண்டில் நிப்பாட்டிட்டாங்க. நம்ம வர்றப்ப எல்லாமே இப்படி தான் நடக்குது. ராமேஸ்வரம் பஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆச்சு. அதே மாதிரி நம்ம பஸ் இப்போ வந்துருச்சு. பர்மிஷன் கேட்டு கொடுத்துட்டாங்க, vlog எடுத்துக்கலாம் சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப டைம் இல்லாத காரணத்தில் டக்குன்னு பேசுகிற மாதிரி தாங்க இருக்கும். வேறு வழி இல்லை, டக்குன்னு கிளம்பி ஆகணும். அதனால் ஃபர்ஸ்ட் வாங்க பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டினேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். பொள்ளாச்சி நான் ஒசூர் டிப்போ இல்லைன்னா கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏதாவது டிப்போ தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா சேலம் டிப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிரகாஷ் வேகா நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ். நான் இன்றைக்கி ஒரு சீட்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேர்னி எப்படி போகுது அப்படின்றத உள்ளே போயிட்டு நான் பஸ் கிளம்பினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சீட்டில் எப்படி இருக்குது நான் அப்புறமேல் பார்ப்போம். டக்குன்னு பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் இல்லை, அதனால தான். ஸோ வாங்க மக்களே, பஸ்ஸு அடுத்து கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே போய் நம்ம செட்டில் ஆகும், நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு வித்தியாசமான ரூட். இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணாதது இன்றைக்கி பார்ப்போங்க. BS6 SCTC பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சீட்டில் வந்து செட்டில் ஆகிடுச்சுங்க.
இதில் தான் அடுத்து ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பர் இன்டீரியர்ஸ்லாம் டீசென்ட் கைஸ். மழை டைம், ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே இருக்குது. அண்ட் நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு 12 நம்பர் சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ்ஸு கிளம்புது, சாந்தி நகர் விட்டு வெளியேறுது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சொல்லுங்க. நான் உங்களுக்கு தூத்துக்குடியிலே வரமாட்டேன். செங்கப்பள்ளி வந்து ரைட் எடுக்கல, அப்போ கூப்பிட்டா போதுமா? சரி ரைட். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சுங்க. சாந்தி நகர் விட்டு வெளியேறியாச்சு. அந்த வில்சன் கார்டன் சைடு அப்படியே வெளியேறி வர்றாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் இருக்கும். பெங்களூர் விட்டு வெளியேறது ஃபுல்லாக போர்டிங் இருக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். எக்கச்சக்க டிராஃபிக் இருக்குது. மழை வேறு வச்சுட்டு இருக்குது இல்லையா? மழை இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம் நேரம். அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்குது. நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு ஒசூர்லேருந்து பெங்களூர் வர்றதுக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் மொதல் பார்த்துடலாம். ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு, ஒரு பவுச்சு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், 2 சைடு ஆம் ஹோல்டர் சீட்டில் ஆப்போசிட்டில், சார்ஜிங் போட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணி வரேன்னு சொன்னாங்க. ஒர்க் ஆகுமாம்மா, ஆன் பண்ணி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலான அந்த புது சீட்டுங்க, நல்ல லெதர், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, விண்டோஸ்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. பட் ஓகே, டீசென்ட். ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க. லைட்டு ஒர்க் ஆகலைங்க. சரி பரவாயில்ல. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் பேக்கும் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே. இப்போ தான் ஆன் பண்ணுறாங்க. ஸோ எஸ், இனிமேல் ஃபோனுக்கு பிரச்சனை இல்லை. 69% தாங்க இருக்குது. சொட்டு வடிது சார்ஜ். ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் சார்ஜிங் போர்ட்லாம் நல்லா ஒர்க் ஆகிற பஸ் கண்டிஷனாக இருக்க பஸ்ஸாக வந்து ஏறி போனோம்னு வைங்களேன், ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான் பார்த்து முதல்ல வந்தோடனே நான் எடுத்து செக் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆன் பண்ணியிருப்பாங்க. எடுத்து பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் அது ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் அங்கே போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் நான் இங்கே எங்கேயும் இறங்கி சாப்பிட்ற பிளானில் இல்லை. வீட்டிலேருந்து எடுத்து விட்டேன். அம்மா பேக் பண்ணியே கொடுத்து விட்டாங்க. ஸோ ஃபோனை சார்ஜில் போட்டு கொஞ்சம் நல்லா சார்ஜ் ஏற்றிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட திருப்பி கண்டிப்பாக பண்ணுறேன். அம்மா செய்து கொடுத்த பீஸ் புலாவ். வீட்டிலேருந்து எங்கேயாவது கிளம்புனாலே பீஸ் புலாவ் தாங்க நமக்கு. சாப்பிட்லாம். டிராஃபிக் சற்று அதிகமாக தாங்க இருக்குது. இங்கே பெருசாக ஃபில் ஆகலை. சீட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் நிறையாவே இருக்குது. போகப்போ மேபி மடிவாலா, ஒசூரில் தான் நிறையா இருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா பெங்களூர்லேருந்து சவுத்து கிளம்புற பஸ்ஸஸில் பெங்களூரில் ஓரளவு தான் ஃபில் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா பேர் ஒசூரில் தான் போர்டிங் பண்ணுவாங்க. ஒசூரில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ பார்ப்போம் எங்கே ஃபில் ஆகுது அப்படின்னு. டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நைட் டைம் இல்லையா, அது சாட்டர்டே நைட்டு. அதனால் கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். மடிவாலை இப்போ தான் வரும். அண்ட் இந்த எலக்ட்ரானிக் சிட்டி, இந்த ஹைவே, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் போகிற ஐடியா இல்லவே இல்லை. போன தடவை போய் அதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அண்ட் இப்போது டிராஃபிக்காக வேறு இருக்குது. டிராஃபிக், இந்த மழை டிராஃபிக்ன்றனால வண்டி மெதுவாக தான் போகும், நிறைய நின்று தான் போகும். அதனால் இங்கெல்லாம் கவர் பண்ண போகிறதில்ல. சும்மா விண்டோவில் காமிச்சிட்டே வரேன். ஒசூர் தாண்டினதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைட் போவோம். அது அங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் ஏறுறதுக்கே அவ்வளோ போட்டியாக இருக்குது. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல. கடின போராட்டத்துக்கு பிறகு ஃபைனலி மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் ஏறிட்டோம். முன்னாடியும் ஒரு எஸ்சிடிசி தான் போகுது. தேவக்கோட்டை, பெங்களூர் தேவக்கோட்டை எஸ்சிடிசி. இதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஓவர்டேக் பண்ணிட்டோங்க. அங்கேருந்து இங்கே வந்தப்போ ஏதோ பிரளயத்தையே கடந்து வர மாதிரி வந்தவங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் தான் இருக்கும். டக்குன்னு எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரை தாண்டியே வந்துட்டோம். வேலை அவ்வளோ டிராஃபிக், எதிர்பார்த்த அளவுக்கு டிராஃபிக் இல்லைன்றனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். பரவாயில்ல. நான் ஈவினிங் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் நின்று வந்துட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, சீக்கிரமே வந்துட்டோம்.
அங்கே சந்தாபுரா அத்திப்பள்ளி ஏரியாலெல்லாம் நல்ல மழைங்க. ஆனால் இங்கிட்டு ஒசூரில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஃப்ளவர் சிட்டியோட ஃப்ளவர் மார்க்கெட்டுங்க. ஊர் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்லாம் இருக்கும். ஒசூருங்க, ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 10 மணியாவது ஆகும்னு நினச்சேன். பட் 9:45 வந்துட்டாங்க. 1 hour 15 minutes அங்கேருந்து கிளம்புனதுலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஒசூரில் தான் எனக்கு தெரிஞ்ச பஸ்ஸுக்கு நிறையா பேர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒசூர்லேருந்து ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி பக்கம் போகிறவங்க தான் நிறைய பேர் ஏறுவாங்க. ஏன்னா பெங்களூர்லேருந்து அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. ஓரளவு புக்கிங் தான், ஆனால் சீட்ஸ் எல்லாம் ஓரளவு தான் ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்டாக நிறையா சீட்ஸ் இங்கே ஒசூரில் தான் நிறையா புக்கிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோ நான் சொல்லலை, ஒசூரில் தாங்க நிறைய பேர் போட் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸுக்கு. நான் ஆக்சுவலாக இங்கே தான் இப்போ தான் போட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த விளாக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெங்களூர்லேருந்து கவர் பண்ணுன்றனால பெங்களூர் போய் வந்திருக்கேன். இல்லைன்னா இந்த கூட்டத்தில் நானும் நேரம் தான் ஏறிட்டு இருப்பேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பெங்களூர்லேருந்து சவுத் போகிறது, சென்னை பக்கம், சென்னை அப்படின்றது எனக்கு தெரில, அது அங்கேயே ஃபில் ஆகி வர சான்சஸ் இருக்குது. பட் நிறையா சவுத் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி பஸ்ஸஸில் ஒசூரில் தான் நிறையா போர்டிங் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். கிளம்பினோடனே நம்ம ஃப்ரெண்டில் கேபினுக்கு போய் கொஞ்ச நேரம் கேபின் ரைட் பண்ணுவோம். ஒசூர் தாண்டோனே வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து ஃப்ரண்ட்டில் செட்டில் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் தான், ரொம்பலாம் கவர் பண்ண போகிறது இல்லை. சும்மா எவ்வளோ தூரம் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிட்டு 1/2 hour கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் தூங்கிடலாம் தான் இருக்கேன். இவங்க பொள்ளாச்சிக்கு ஆப்ரேட் பண்ண ரூட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வழியாக போகிறாங்க. ஸோ அந்த ரூட் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் தான் ரூட் நல்லா கவர் பண்ணலாம், கேபினேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். இப்போ சும்மா கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போய் தூங்கிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டே வாங்க.
சார்ஜ் ஆஃப் பண்ணி போடும்போது கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க, டின்னர் ஸ்டாப். ரெகுலராக டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசியாக நிப்பாட்டுற அந்த ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே வச்சு ஃபேரை பற்றி எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு நான் ஏசி சீட்டரில் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 495 ரூபா, 495 ருபீஸ் ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸோடு சேர்த்து 550 ரூபா, 550 ருபீஸ் ஆச்சு. ஸ்லீப்பருக்கான ஃபேரையும் இந்த இடத்துல சைடில் போடுறேன் பாருங்கள். அண்ட் அப்படியே இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட்டையும் பார்த்துடலாம். பெங்களூர்லேருந்து கிளம்பி ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், நான் ஈரோடு போவாங்கன்னு நினச்சேன், பட் ஈரோடு இல்லை போல். சேலத்தில் எடுத்தால் நேராக திருப்பூர் போய் பல்லடம் வழியாக பொள்ளாச்சி போகிறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றதை பார்ப்போம். இப்போ வரைக்கும் சூப்பரான ஒரு ஜேர்னியாக தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கேபின் ரைட் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா ஒசூர்லேருந்து இங்கே வரைக்கும் கவர் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் போய் நல்லா தூங்க போகிறேன். புது ரூட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் ரூட்டில் திருப்பூர், அதாவது இந்த அவினாஷி கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். பெருமாநல்லூர், செங்கப்பள்ளி டோல் அந்த ஏரியா வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் திரும்புவாங்க திருப்பூருக்கு. ஸோ அங்கேருந்து திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி அந்த ரூட்டை ஃபுல்லாக காலையில் ஏர்லி மார்னிங் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. எல்லாம் இப்போ தான் சாப்பிட்றாங்க. டின்னர் டைம் இப்போ தான் நிப்பாட்டிருக்காங்க இல்லையா, அதனால் இப்போ தான் சாப்பிட போயிருப்பாங்க. நான் எப்போயே சாப்பிட்டேன் நம்ம. ஸோ நம்ம உள்ளே போய் செட்டில் ஆக வேண்டியதான். தூரிட்டே தாங்க இருக்குது. மே மாதம் மாதிரி சம்மர் சீசன் மாதிரியே இல்லை, மழை காலம் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். தூங்க போகிறேன், காலைல மீட் பண்ணுவோம். எக்கச்சக்கமான எஸ்சிடிசி இங்கே நிப்பாட்டுறாங்க. சரி ரைட்டு, நம்ம போவோம். மணி 11:10 ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்களா இருக்கும். உள்ளே போய் செட்டில் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா தூங்க போகிறேன். ஒரு 4 to 5 hours அப்படியே தூங்கிட்டு காலைல செங்கப்பள்ளி டோல் தாண்டி அப்படியே கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபோனை சார்ஜில் போட்டு நல்ல ஒரு உறக்கம். குட் நைட் மக்களை, காலைல மீட் பண்ணுவோம். The next day. குட் மார்னிங் கைஸ். மழை தூரிகிட்டு இருக்குது. மணி 4:30 மணி ஆகுது. செங்கப்பள்ளி அந்த ஏரியா தான். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பூருக்கு திரும்புகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் குட்டியாக ஒன்று நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரூட்டை கவர் பண்ணுவாங்க. இங்கே தான் திரும்பிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர், பல்லடம் அந்த வழியாக போவாங்க. ஒரு குட்டி டீ பிரேக்கு, ரெஸ்ட் ரூம்ஸில் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கேபின் ரைடு இப்போ தான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கவர் பண்ண ஆரம்பிக்கலாம் பொள்ளாச்சி வரைக்கும். ஏர்லி மார்னிங் நிறைய எஸ்சிடிசி, கேஎஸ்ஆர்டிசிலாம் இங்கே நிப்பாட்டுறாங்க. டிஎன்எஸ்டிசியும் கூட. மழை தூருது, உள்ளே போயிடலாம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இனி மோஸ்ட்டாக 2 லேன் ரோடாக தாங்க இருக்கும். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வர்றது அது மாதிரி தான் இருக்கும். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. நல்லா அப்படியே இந்த ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி 25th மே கோயம்புத்தூர் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. அதனால் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பஸ் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும்.
டைம் பார்த்தீங்கன்னா 5:25 ஆகுது. இப்போ தான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்திருக்காங்க. திருப்பூரில் நிறைய ட்ராப்பிங் இருக்குது, பேசஞ்சர்ஸ் ட்ராப்பிங் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லடம், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி. ஃபைனல் ஸ்டெச்சுக்கு வந்துட்டோங்க. பல்லடம் தாண்டியாச்சு. பல்லடம்லேருந்து பொள்ளாச்சி போகிற அந்த ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். சரியான மழையாக இருக்குது. சண்டே மார்னிங் 25 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் ரெண்டு இடத்துலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ளே ட்ராவல் பண்ணி வரோம். நமக்கு வேறு வழியில் பொள்ளாச்சியில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் போய் தான் ஆகணும். காலையிலே அங்கே செங்கப்பள்ளி திருப்பூர் தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல மழையாக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், சரியான மழையாக இருக்குது.
டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்கில்டாக இருந்துச்சு. சூப்பர் த்ரில்லிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்டில் உட்காந்து பார்க்குறதுக்கே. டூ மெம்பர்ஸுமே 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ரூட்டில். பெங்களூர் பொள்ளாச்சி நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜேர்னியாகவே அமைஞ்சது. பொள்ளாச்சி கிட்ட மட்டும் நெகமம் தாண்டியாச்சு. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடும். ஓவரால் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்-ஏசி சீட்டர் ஜேர்னியாகவே அமைஞ்சது. ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து பெங்களூருக்கு நைட்டு 7:30 மணிக்கு எடுக்கிறாங்க. இங்கே 8 மணி இல்லையா, அதேமாதிரி அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி பக்கம் வந்து பெங்களூர் போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸாக இருக்கும். சீப்பான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. எஸ்சிடிசி கண்டிப்பாக சூஸ் பண்ணி வரலாம். பேசுங்க, நம்ம சூப்பரான பெங்களூர் பொள்ளாச்சி எஸ்சிடிசி ஜேர்னி ஒரு எண்டுக்கு வரப்போகுது. தேங்க்ஸ் சார், வரேங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. மழை இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு நின்றுருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது. பட் நல்லா சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க, பார்த்து தான் சுற்றணும். சூப்பரான ஒரு ஜேர்னியாகவே அமைஞ்சது நமக்கு இன்றைக்கி. பொள்ளாச்சிக்குமே ஒரு டீசெண்டான க்ரௌட், ஓரளவுக்கு நல்ல பீப்புளே வந்து இறங்கியிருக்காங்க. இங்கே திருப்பூரில் ஓரளவுக்கு க்ரௌட் நல்லா இறங்கினாங்க. பல்லடம் கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நல்ல க்ரௌட் இறங்கினாங்க. ஸோ நல்லா யூஸ் ஆகுது இந்த பஸ்ஸு. நல்லாவே ஓரளவுக்கு புக்கிங்கே நிறையா இருந்துச்சு. அது போக கொஞ்சம் சீட் சேர்த்துனாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் பொள்ளாச்சி எஸ்சிடிசி நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ரூட்டில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே தான் நிப்பாட்டிடுவாங்களா இருக்கும். இங்கே நிப்பாட்டுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், சேஸ்ங்க. நல்ல ஒரு பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சது நம்ம இன்றைக்கி. பெங்களூர்லேருந்து கிளம்பி பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு, பொள்ளாச்சிலேருந்து பெங்களூருக்கு, திருப்பூர், பல்லடம், சேலம் வழியாக இப்படி ஒரு சூப்பரான எஸ்சிடிசி சர்வீஸ் இருக்குது. அதுவும் சீப்பான ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூஷுவலி நம்ம சேனல் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. நன்றி.